வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்புவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மளை உயர்த்தும்படி அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கணும். கரத்தில் அடங்கி இருக்கிறது என்பது அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கும்படி அமர்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு நேராக அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம் தேவைகள் அநேகம் இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து அப்படியே இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் நம்மளை குருடனை அறியாத பாதையில் நடத்துவது போல நம்மளை நடத்தி நமக்கு தகுந்த ஆலோசனை கொடுத்து அவர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம் என்பது நாம் கீழே இருக்கும் பொழுது தான் நம்ம இப்படி கீழே போயிட்டோமோ என்று ஒரு தவிப்புக்குள்ளே நம்ம போகும். நம்ம நல்ல வசதியை வாழ்ந்த நம்ம ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் எப்படி அந்த உயரத்தை பார்க்க நமக்கு தோணும். நம்ம கீழே போயிட்டோமே என்ற ஒரு பயம், ஒரு கலக்கத்துக்குள்ளே நம்ம போகிற வேலையில் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே, என் வாழ்க்கையை இழந்து விட்டேன், இன்னும் பொருளாதாரம்லாம் இழந்து விட்டேன், நான் இப்படி கடனுக்குள் கீழே தள்ளப்பட்டு விட்டேனே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின் வழி நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் என்றால் அவர் நிச்சயமாக நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் இந்த வசனத்தை அப்படியே நம்ம தியானிப்போம். தியானிக்கும் பொழுது நம்ம உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மளை கொண்டு போய் அவர் நிப்பாற்றுவார். நம்ம கோழிகள் அல்ல குனிந்து பார்க்க, நம்ம கழுகுகளை போல உயர்ந்த சட்டையை பறக்க நம்ம நினைக்கும் பொழுது அவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் இந்த மீடியா மூலியமாய் இந்த வசனத்தை கேட்ட இந்த ஜனங்களை அப்பா நீங்கள் கண்ணோக்கும்படியாக என் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த இலங்கை தேசம் முழுவதையும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தலங்களில் இவங்களை வைக்க உம்மால் மாத்திரம் கூடும் தகப்பனே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும் அப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. யார் யாரெல்லாம் ரொம்ப வசதியாய் வாழ்ந்து ஒன்றுமே இல்லை, எங்கள்கிட்ட நாங்கள் பின்தங்கி போய்விட்டோமோ, நாங்கள் கீழே தள்ளிவிடப்பட்டோமோ, நாங்கள் அவமானப்பட்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து கதறி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாளில் ஒரு விடுதலை நீங்கள் கொடுத்து உயர்ந்த ஸ்தலங்களில் நீங்கள் வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையால் நீங்கள் அப்பா ஆறுதல் படுத்தும்படியாய் தேற்றும்படியாக என் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே, வழி இதுவே, இதுவில் நடவுங்கிற சத்தம் காதில் தொனித்து ஆண்டவரே சமூகத்தில் உங்களுடைய சத்தத்துக்கு நேராக அவர்கள் நடக்கும்படியாக என் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நடக்கும் பொழுது நீர் சொன்ன இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.